வணக்கம் நண்பர்களே. செல்ஃபோன் டவர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சைபர் ஃப்ராட் போயிட்டுருக்கு. அது எப்படி நடக்குது, அதை எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் உங்கள் இடத்துல டவர் வைக்கலான்னு இருக்கோம், அதுக்கான உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு அட்வான்ஸாக 5 லட்சம் ரூபா தருவோம், அது இல்லாமல் மாதம் 40,000 ரூபா தருவோம், அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்கன்னு ஒரு கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. இது பக்கா ஃப்ராடுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் 3 வருஷமாக எந்த ஒரு டவரும் வைக்கிறது கிடையாது. அப்படியே டவர் வைக்க போகிறாங்கன்னாலும் அந்த டெலிகாம் நிறுவனங்கள் உங்களுக்கு ரூபா தருமே தவிர உங்கள் கையிலேருந்து ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லுவாங்க. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸை திரும்ப அனுப்ப சொல்லுவாங்க. அனுப்பிக்கிட்டு ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் டவர் வைக்க போகிறோம் அந்த இடத்துல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டெல்லியிலேருந்து நாளைக்கு கிளம்ப போகுது அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் கிளம்பி அந்த டெல்லியில் ரோடு வழியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லாரியில் வந்துட்டுருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க, அந்த டவரை வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதுக்கு ரோட் டேக்ஸ் பே பண்ணலை. அதனால் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் அனுப்புனா தான் என்ன பண்ண முடியும், அந்த எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல 10,000 ரூபாய் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, டெல்லியிலேருந்து மும்பைக்கு வந்துடுச்சு, மும்பையிலேயும் அதே பிரச்சனையாக இருக்குது, இன்னும் ஒரு 20,000 ரூபாய் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா திரும்ப அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணாமல் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் தந்தால் தான் அதுக்கு பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 20,000 போட்டு விட சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொல்லி உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நான் முதலே சொன்னது மாதிரி டவர் இப்போது எந்த ஒரு நிறுவனமும் புதிதாக வைக்கிறது கிடையாது. அப்படி வைத்தா கூட என்னது, அவங்க தான் உங்களுக்கு ரூபா தருவாங்களே தவிர உங்கள்கிட்டேருந்து அவங்க ரூபா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்கனாலே அது ஃப்ராடு தான்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜஸை நீங்கள் சீரியஸாக எடுத்து பணம் அனுப்பாமல் இருக்கிறது தான் இந்த சைபர் கிரைம்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வழி. தவறி இந்த சைபர் கிரைமில் மாட்டிக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரம் பணம் அனுப்பி 24 மணி நேரத்துக்குள்ளே 1930ங்கிற சைபர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஒரு 7 நாள் தாண்டி தான் நீங்கள் ஏமாந்தது தெரிய வருது, அதில் ரொம்ப நாள் ஆகி தான் தெரிய வருதுன்னா www.cybercrime.gov.in வெப்சைட்லையும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு கால் பண்ணி அது அதாவது வழக்கின் தன்மைக்கு தக்கன சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி பணத்தை மீட்டெடுக்கான வழியை பார்ப்பாங்க. இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விழிப்போடு இருந்து இந்த மாதிரிப்பட்ட மெசேஜஸ் நம்பி பணத்தை போடாமல் இருக்கிறது தான் உங்கள் பணத்தை எளிதாக பாதுகாப்பாக வச்சுருக்கான வழி. வணக்கம்.